everyone, welcome to Srivari Educational Group's information platform. இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் அண்ட் டென்டல் கோர்ஸுக்கான ஆன்லைன் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சிக்கான ரவுண்டோட ஷெட்யூலை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம எம்சிசியோட ஷெட்யூல் வந்து ப்ரீவியஸாகவே போஸ்ட் பண்ணிட்டோம். அதை பேஸ் பண்ணி நம்ம கர்நாடகா வந்து அவங்களோட ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதோட ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனி என்னென்ன சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நாளைக்கு மதியம் 2 மணிக்கு நம்மளுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் இந்த ஸ்பெஷல் ஸ்டேயில் அப்பியர் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் மெடிக்கல் டென்டலோட கோர்ஸ் ஃபீஸை வந்து டெபாசிட்டாக பே பண்ணணும். அது வந்து ஆன் ஆர் பிஃபோர் 20/11/2024 22/11/2024 பண்ணிடணும். ஸோ இதோட ஆப்ஷன் என்ட்ரிஸ் அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்போ டேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த சேம் டேட் 20/11/2024 11 AM இருந்து 24/11/2024 11 AM வரைக்கும் இருக்குது. ஸோ 20ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து 24ஆம் தேதி காலையில் 11 மணி வரைக்கும் நம்ம ஆப்ஷன்ஸை வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இதை வந்து எப்போ நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் ஓப்பன் ஆகும்னா ஆஃப்டர் பேயிங் த கோர்ஸ் டெபாசிட் ஃபீஸ். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு மெடிக்கல்னாலும் சரி டென்டல்னாலும் சரி அதில் டோட்டல் டியூஷன் ஃபீஸை டெபாசிட்டாக வந்து சலான் டவுன்லோட் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், அந்த போர்ட்டலே ஓப்பன் ஆகும். இந்த யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களால மட்டும்தான் வந்துட்டு இந்த ஃபீஸை வந்து டெபாசிட் பண்ண முடியும். அந்த டெபாசிட் பண்ணவங்க மட்டும்தான் அடுத்த ஆப்ஷனுக்கு என்ட்ரி பண்ண முடியுன்றதான் அடுத்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் வந்துட்டு அவங்க ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் ரவுண்டோடதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நியூ ஆப்ஷனாக தான் நீங்கள் கொடுக்கணும். ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி மதியம் 2 மணிக்கே வந்துடும். ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு, அதாவது 25th வந்து ரிசல்ட் ரிலீஸ் ப்ரொவிஷனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 26/11 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டோட பேலன்ஸ் ஃபீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து 26ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் இருக்குது. ஸோ காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். யாருனால இந்த ரவுண்டை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதாவது ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டை வந்து யாருனாலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கேண்டிடேட்டுக்கு வந்து இது வரைக்கும் சீட் அலாட் ஆகலை, எந்த மெடிக்கல் சீட்டுமே எனக்கு அலாட் ஆகலை, கேஇயில் இல்லை எந்த ரவுண்ட்ஸில் எந்த காலேஜில் எனக்கு அலாட் ஆகலை அப்படின்றவங்க, அப்படி இல்லை எனக்கு அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சீட்டை வந்து நான் சரண்டர் பண்ணிட்டேன் பை ஃபோர்ஃபிட்டிங் த காஷன் டெபாசிட்டை பே பண்ணி அந்த சீட்டை நான் சரண்டர் பண்ணிட்டேன்னா மட்டும்தான் இந்த ரவுண்டில் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது போக எனக்கு டென்டல் காலேஜில் சீட்ஸ் கிடச்சிருச்சு, இப்போ எனக்கு மெடிக்கல் காலேஜில் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இப்போ மெடிக்கல் சீட்டுக்கு வந்து காம்படிட் பண்ணலாம். ஆனால் டென்டல் சீட்டுக்கு மறுபடியும் காம்படிட் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து எலிஜிபிலிட்டி. அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து முன்னாடி போய்ட்டு எனக்கு இந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆல் இண்டியா கோட்டை நம்மளுக்கு முன்னாடியே நடந்துடும். அந்த சீட்டை போய்ட்டு ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில், டீம்ட் யூனிவர்சிட்டிலையோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையோ அதில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஆல்ரெடி சீட் வச்சுருந்தா இந்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேஇ வெப்சைட், அதாவது இந்த வெப்சைட் போர்ட்டலில் போய்ட்டு சீட் அவைலபிலிட்டி எந்தெந்த காலேஜஸில் இருக்குது, அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் காலேஜஸ் சீட் அலாட்மெண்ட் இருக்குது, அந்த காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் என்னன்றதையும் கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் என்னன்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க, எந்த காலேஜில் சீட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் டிஸ்கஷன் வித் பேரண்ட்ஸ் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்றதை வந்து அவங்க அட்வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து இந்த டென்டலுக்கெல்லாம் கொடுத்துருப்போம் ஆல்ரெடி, அதெல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வந்து சால்வ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கர்நாடகா கர்நாடகாவோட ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சிக்கான மெடிக்கல் செலெக்ஷனோட லாஸ்ட் ரவுண்டு ஆன்லைன் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் மெடிக்கல் சீட்ஸ் கிடைக்கல, டென்டல் சீட்ஸ் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் போய் இந்த நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்துட்டு நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வருது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட, அந்த சீட் மேட்ரிக்ஸை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காலேஜில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீட்டில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அசோஷன் அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி 2011 22/11 பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு குட் நியூஸோடு தான் இருக்கும்.
அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு அப் டு டேட்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸ்ரீவாரி எஜுகேஷனல் குரூப்ஸ் என்ற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப் டு டேட்டில் கிடைக்கும். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் அப்டேட், இட்ஸ் பை ஃப்ரம் மீ. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.